அறுவடை உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆமென். களைகள் பிடுங்கப்படும். அப்போ இப்படி சொல்லுகிறேன், களைகள் பிடுங்கப்படும் போது அறுவடை உண்டாகும். களைய வைத்து கொண்டே அறுவடை பார்க்கலான்னு நினச்சா நடக்காது. அறுவடையை பார்க்க வேண்டுமென்றால் களைகளை பிடுங்கித்தான் ஆக வேண்டும். களையும் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் களையும் விதையை போல தான் என்ன செய்யும் இருக்கும். களையும் அது டிஃப்ரெண்ட் தெரியாது. கொஞ்சம் வளரும்போது தெரியும் இது களை அப்படின்னு. அப்போது சத்துரு ஏன் விதைக்குள்ளே கொண்டு களைய போடுறான்னு, அதுவும் களையை போல தான் இருக்கும். ஆனால் வளரும்போது தான் தெரியும் இது புல், இது வேறு ஏதோ ஒன்று. ஸ்தோத்திரம். அப்போது இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, விதை வளர்கிறது ஒரு இடம், களை வளர்கிறது இன்னொரு இடம் கிடையாது. விதை வளர்கிற அதே இடத்துல எது வளர்ந்து கொண்டு இருக்கிறது? களை வளர்ந்து கொண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அதுவும் களையும் விதையை போல தான் இருக்கிறது. அதே நேரத்தில் விதை வளர்கிற அதே இடத்துல தான் எது வளர்ந்து கொண்டு இருக்கிறது? களையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது விதை வளரணும், எதை பிடுங்க ஆகணும்? களையை பிடுங்க ஆகணும். அடுத்து, களையை எப்போது பிடுங்குவாங்கன்னா, சோத்திரம், விதை வளர்ந்து அறுவடை நேரத்தில் பிடுங்க மாட்டாங்க. வளர்கிற ஆரம்பத்திலே விதை போட்டு களை வளர விட மாட்டாங்க. களை வளர்கிற ஆரம்பத்திலே அது பிடுங்கி விட வேண்டும். ஸோ இப்படி சொல்கிறேன், களையை ஆரம்பத்திலே பிடுங்கி விட்டால் அது எளிது. ஆமென். ஸோ வளர விட்டு பிடுங்கும்போது அது பிடுங்குறவங்களுக்கும் கஷ்டம், அது எல்லா விதைக்கும் கஷ்டம். புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் சில சிந்தைகள், தவறான சிந்தைகள், தேவையில்லாத சிந்தைகளை சத்துரு உள்ளே போடும்போது நாம் அதை என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை வளர விடக்கூடாது. புரியணும், நான் அதை கீழே பேசுகிறேன். அப்போது அதை வச்சு வளர்த்துனா அது பெருசாக மாறிடும். அப்புறம் அதை பிடுங்கி எடுக்கிற ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்கல்ல, சிலது ஆரம்பத்திலே பிடுங்கி எடுத்துட்டா ஈஸி அப்படி. சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த கட்டி நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்திருப்பீங்கன்னா அது இந்த இன்ஜெக்ஷன்லையோ மாத்திரையில் அதை கரைச்சிடலாம். இது அப்படியே விட்டனால இது இப்போ என்ன செஞ்சு பெருசாகிட்டு இனி ஆப்ரேஷன் பண்ணி தான் என்ன செய்ய வேண்டும்? அது பயங்கர செலவும் கூட. அனஸ்தீசியா கொடுக்கணும், என்ன மயக்கம் போட்டு அது அட்மிட் ஆக்கி, இது ஒன்றும் செய்யணும். மாத்திரை வாங்கிட்டு வந்து 4-5 நாள் போனால் போதும் அது கரைஞ்சி போயிடும். அப்போ அது வளர விட்டோம். இன்றைக்கி அநேகர் களையை ஆரம்பத்திலே பிடுங்காதபடிக்கு அது வளர விட்டதுனால அது இன்னைக்கு அது ஒரு ஆலமரமாய் மாறி இருக்கிறது. இனி அதை பிடுங்குவது என்பது மிக கடினம். ஆனால் பிடுங்கித்தான் ஆக வேண்டும். அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ். அடுத்து, களையை பிடுங்கணும்னா முதல்ல இது களை அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆமே. விதையை போய் களை நினச்சி பிடுங்கிட்டா ஆபத்து, அறுவடை இருக்கிறதும் போயிடும். சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னைய மாதிரி பிட்டை கொண்டு ஆட்களை கொண்டு நிலத்துக்குள்ளே கொண்டு விட்டு களையை பிடுங்கன்னா அப்புறம் நெற்பயிரை தான் பிடுங்கி எடுப்போம். வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதுக்குரிய ஆட்கள் கரெக்டாக செய்வாங்க. அப்போது நான் இன்றைக்கி நம்ம இதுதான் ரொம்ப கவனம். இன்றைக்கி நாம் களையை பிடுங்காததுக்கு காரணம், அது களை என்பது நமக்கு தெரியாதபடியினாலே. ஹலோ, அதுவும் விதை என்று நினைக்கிறோம், இல்லை. அப்போது சில களைகளை கண்டுபிடித்தால் மட்டும்தான், அதை களை என்று கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் அதை பிடுங்க முடியும். இல்லாவிட்டால் அதை என்ன செய்ய முடியாது? பிடுங்கவே முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருவாராக. ஸோ ஒருவேளை இன்னைக்கு பிடுங்கப்படுகிறதுனா இனி திரும்பவும் களையை விதைப்பான் சத்துரு. திரும்பவும் களை விதைக்கப்படும். அப்போது நாம் அதை கண்டுபிடிக்கணும். இது களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பிடுங்குவது ஈஸி. இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தை அத்தனைப்பட வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொண்டு விடும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ களை முதலாவது அதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, முதலாவது எனக்குரியதை அளிக்கும். எனக்குரியன்னா எனக்கு இருக்கிற கிருபை,
அபிஷேகம், திறமை, ஞானம், வல்லமை இதை அழிக்கும் முதலாவது. அடுத்து கொஞ்சம் இன்னும் வளர 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 முதல்ல எனக்குரியதை அழிக்கும், ரெண்டாவது என்னையே அழித்து விடும். ஹலோ பிரைஸ். அப்போது அது ரொம்ப டேஞ்சராக ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒரு மனுஷன் களைக்குள்ள களை என்ன, விதை என்ன, இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் வெற்றி அடைஞ்சிருவான். ஆமே. எப்படி? களைக்கும் விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வெற்றி. ஆமே. இது களைன்னு தெரியாமல் அதை விதைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது ஆபத்து. ஸோ விதையாய் பார்க்க கிருபை தருவாராக, களையை களையாய் பார்க்க கிருபை தருவாராக. எது களை எது விதை என்பதனுடைய வித்தியாசத்தை நாம் கண்டுபிடித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ சத்துரு களையை போடுகிற ஒரு இடம் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம். மனிதனுடைய விசேஷம் என்னவென்றால், கவனிங்க, தேவனாக இருந்தாலும் சரி சத்துருவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய திட்டத்தை இந்த பூமி நிறைவேற்றுவதற்கு ரெண்டு பேருக்குமே மனிதர்கள் தேவை. ஆமே. அப்போது நான் சொல்கிறேன், இந்த மனிதன் தேவ திட்டத்தில் இணையும் போது அவன் விசேஷமானவனாய் மாறுகிறான். மனிதன் சாத்தான திட்டத்தில் இணையும் போது அவன் ஆபத்தானவனாய் மாறுகிறான்.